நான் சொல்லக்கூடிய இந்த ஹேக்ஸை ஃபாலோ பண்ணீங்கன்னா 10+ மார்க் இல்ல, நீங்க எல்லா சப்ஜெக்ட்லயும் சேர்த்து 100-150+ மார்க் வரைக்கும் எக்ஸ்ட்ராவா வாங்க முடியும். சரியா? என்னென்ன ஹேக்ஸ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண தெரியணும். சரியா? டைம் மேனேஜ்மெண்ட். ஓகே, ஸோ உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட்க்கு ஒரு வீடியோ வேணா சொல்லுங்க, நான் டைம் மேனேஜ்மெண்ட்க்கு ஒரு வீடியோ கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா OMR ஃபில்லிங் ஸ்ட்ராட்டஜி. ஓகேவா? OMR ஃபில்லிங் ஸ்ட்ராட்டஜி வேணா சொல்லுங்க, அதை தனியா கொடுத்துட்றேன். இது இல்லாம பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு செக்லிஸ்ட் ரெடி பண்ணுங்க. அந்த செக்லிஸ்ட்ல நீங்க என்ன பண்ணணும்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் பாரு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் முடிஞ்சதுக்கு அப்புறமேல் அந்த டாபிக் ரிலேட்டடா எக்ஸ்ட்ரா கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணணும். சரியா? ஸோ எக்ஸ்ட்ரா கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணணும். ஃபைனலா பார்த்தீங்கன்னா டெஸ்ட் கொடுக்கணும். சார் இதுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவீங்களா? இல்லடா தம்பி. ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ஓகே, லாஸ்ட் 10 இயர் கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை நான் மெர்சல் பேட்ச்ல ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருக்கேன், டாபிக் பை டாபிக்கா. ஸோ உனக்கு வேணும்னா அதில் போய் தாராளமாக பாரு. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஆல்ரெடி டன் சார். திரும்பி நான் சால்வ் பண்ணுவேன்னா வேணா உங்களுக்காக ஒரு தனி செஷன் வச்சிருக்கேன், அதில் 10 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை சால்வ் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் பார், ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக ஃபிசிக்ஸ்க்கு சரியா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கான லிஸ்ட் நான் ஆல்ரெடி கொடுத்துருப்பேன். அந்த லிஸ்ட் படி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இருக்கிற டாப்பிக்லேருந்து மொத்தம் 555 கொஸ்டின் நான் ரெடி பண்ணியிருக்கேன். அந்த 555 கொஸ்டின் ஒரு டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸில் நீங்கள் சால்வ் பண்ணணும். சரியா? ஒரு கொஸ்டின் வேறு டாபிக்ஸ்ல இருந்து இருக்கும். ஓகே, ஸோ ஒரு டாப்பிக்லேருந்து 2-3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின் இருக்கலாம். எல்லா பாசிபிலிட்டின்னு அதில் போட்டிருக்கேன். அதை நீங்கள் படித்தாலே போதும், நீங்கள் ஈஸியாக 140 மார்க் வரைக்கும் எடுக்க முடியும் ஃபிசிக்ஸில். டெஸ்ட் மெர்சல் பேட்ச்ல போனீங்கன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் டெஸ்ட் அவைலபிளாக இருக்கு. நீங்கள் இப்போ கொஸ்டின் சால்வ் பண்ணுறீங்க, ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, போய் டெஸ்ட் கொடுங்க. இதை தாண்டி ஒன்றுமே தேவையில்லை ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும். இதே தான் எல்லா சப்ஜெக்ட்க்கும். சரியா? பயாலஜியை பொறுத்தவரைக்கும் வேணா 1-2 நடுவில் NCERT ரீட் பண்ணிக்கோ. சரியா? NCERT ரீட் பண்ணி PYQ சால்வ் பண்ணி டெஸ்ட் கொடுத்துரு. இதை தாண்டி ஒன்றும் பண்ண வேண்டாம். உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் அண்ட் OMRக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு வீடியோ மாதிரி நான் கொடுத்துட்றேன். அந்த வீடியோவில் நீங்கள் எப்படி டைம் மேனேஜ் பண்ணணும், சரிங்களா, எதை வந்து ஃபஸ்ட்டு முடிக்கணும், எப்படி வந்து அந்த 3 ஹவர்ஸை பேலன்ஸ் பண்ணணும், எல்லாமே நான் அதில் சொல்கிறேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் எக்ஸ்ட்ராவாக சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொஸ்டின் பேப்பரை பாரு. நீ இவ்வளோ நாள் இந்த எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன்னா கொஸ்டின் பேப்பருக்குள்ளே கோ த்ரூ பண்ணு. சரியா? கொஸ்டின் பேப்பரை கோ த்ரூ பண்ணாலே ஒன்னால கொஸ்டினோட ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் 2025ஓட பேப்பர் இப்போ நல்லா பாரு, இந்த கொஸ்டினை நான் 2-3 லைன் படிக்கிறேன் சார், ஆப்ஷன்ஸை பார்க்குறேன், எனக்கு இது எந்த உலகத்துலேருந்து எடுத்த கொஸ்டினே தெரிய மாட்டேங்குதுன்னு இந்த கொஸ்டினை விட்டுரு. இப்படி தான் நீங்கள் கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணணும். ரெண்டாவது கொஸ்டின் நான் பார்க்குறேன் சார், மைக்ரோஸ்கோப் எனக்கு தெரிஞ்ச டாப்பிக்லேருந்து வந்திருக்குது. மேக்னிஃபிகேஷன் ஆஃப் மைக்ரோஸ்கோப் கேட்குறான், L/FO D/FE. அப்போ நான் லென்த் ஆஃப் த மைக்ரோஸ்கோப் கொடுத்துருக்கானா சார், லென்த் ஆஃப் த டியூப் 40, ஃபோக்கல் லென்த் ஆஃப் ஐபீஸ் எவ்வளோ சார், ஒரு ஃபோக்கல் லென்த் இவ்வளோ, இன்னொன்று இவ்வளோ சார் 2, இன்னொன்று வந்து 4. சரியா? மாற்றி போட்டிருப்பேன், நோ ப்ராப்ளம். இந்த வேல்யூ 25. ஸோ நல்லா பாரு, இதோட 8 8 5 சார். ஸோ ஆன்சர் 125 வருது. இந்த கொஷின் என்னால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும், நான் சால்வ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் கொஷின் பாரு, என் எலக்ட்ரான் மாஸ் கொடுத்துருக்காங்க, சார்ஜ் கொடுத்துருக்காங்க, ஸ்பீட் ஆஃப் எலக்ட்ரான் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்பீடில் அது மூவ் ஆகுது. மேக்னெட்டிக் ஃபீல்ட் வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க, என்கிட்ட எலக்ட்ரிக் ஃபீல்டு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு என்ன தெரியும், எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டு பெர்பெண்டிகுலர். ஸோ இஸ் பெர்பெண்டிகுலர் டு பி, இஸ் பெர்பெண்டிகுலர் டு பி, பேரலாக இருக்காது. அப்போ ஈயோட வேல்யூ என்ன, E/B வந்து ஸ்பீட் ஆஃப் லைட். சரியா? ஸோ எந்த ஸ்பீடில் மூவ் ஆகுது அதை பொறுத்து இருக்கும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ B × C. ஸோ இங்கே ஸ்பீட் என்ன சார், இங்கே சிக்கு பதிலாக V போட்டுக்கோ, சம் வெலாசிட்டி. ஸோ அந்த வெலாசிட்டியோட வேல்யூ என்ன, வெலாசிட்டியோட வேல்யூ C/100. இப்போ இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணால் உனக்கு ஆன்சர் கிடைச்சிரும். இந்த வேல்யூ நீ சப்ஸ்டியூட் பண்ண உனக்கு என்ன கிடைச்சிரும், ஆன்சர். ஸோ இந்த கொஸ்டின் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். There are 2 inclined surface of length L and angle of inclination கொடுத்துருக்காங்க 45 degree with the horizontal. One of them is rough, another one பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதுவாக இருக்குது. உனக்கு இதுக்கு ஷார்ட்கட் தெரியும் அப்படின்னா நீங்கள் இந்த கொஸ்டினை டைரெக்டாகவே சால்வ் பண்ணி இதுக்கான ஆன்சரை கொடுக்க முடியும். சரியா? சார் எனக்கு ஷார்ட்கட் தெரியாதுன்னா ஜென்ரலாக ஓகே சார், இந்த கொஸ்டின் எனக்கு சால்வ் பண்ண தெரியும், ஆனால் ஐ நோ இட் வில் கன்சியூம் சம் டைம். ஏன்னா நார்மலாக என் ஆக்சிலரேஷனோட வேல்யூ வந்து நான் எப்படி எழுத போகிறேன் சார், G sin θ. இதே வந்து ஃப்ரிக்ஷன் இருந்துச்சுன்னா என் ஆக்சிலரேஷனோட வேல்யூ G sin θ மைனஸ் μg cos θ. இதை என் ஃபார்முலாவாக இருக்கும். கரெக்டாக இல்லையா?
அப்போ இந்த ஆக்சிலரேஷனை டைம் பீரியடோட ரிலேட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகே, ஸோ டைம் பீரியட் எப்படி எழுதுவீங்க? ரூட் ஆஃப் 2h divided by g. ஸோ சேம் ஹைட் ட்ராவல் பண்ணீங்க. அப்போ எனக்கு என்ன தெரியுது? டைம் பீரியட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணலாம் சார், பட் இந்த ரூட் எடுக்கணும், சரிங்களா, ரேஷியோ எடுக்கணும், கொஞ்சம் டைம் ஆகும். ஓகே சார், அப்போ இந்த கொஸ்டினை உடனே சால்வ் பண்ணாத, இப்போதைக்கு விட்டுரு. உன்னால் இந்த கொஸ்டின் சால்வ் பண்ண முடியும், பட் ஐ நோ இட் இஸ் கோயிங் டு டேக் சம் டைம். அப்போ கொஸ்டின் பேப்பரை ஃபர்ஸ்ட் எந்த மாதிரி கொஸ்டின் சால்வ் பண்ணால் எதெல்லாம் வேகமாக சால்வ் பண்ண முடியும், கடகடன்னு சால்வ் பண்ண முடியும். நல்லா பாரு, கைனெட்டிக் எனர்ஜி 2 பாடி கொடுத்துருக்கான், பிரேக் அப்ளை பண்ற, ஒருத்தவன் இவ்வளோ டிஸ்டன்ஸ் நிற்கிறான், இன்னொருத்தவன் இவ்வளோ டிஸ்டன்ஸ் நிற்கிறான். கைனெட்டிக் எனர்ஜி வந்து சேஞ்ச் இன் ஒர்க் டன், சரியா, சேஞ்ச் இன் கைனெட்டிக் வந்து ஒர்க் டன் ஈக்குவல். ஒர்க் டன் எப்படி எழுதலாம் சார்? ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸில் 100, செகண்ட் கேஸில் 225. ஃபர்ஸ்ட் கேஸில் ஃபோர்ஸ் இன் ஏ, செகண்ட் கேஸில் ஃபோர்ஸ் இன் பி. இதோட வேல்யூ வந்து 1000, இதோட வேல்யூ 1500. இது 2 0, இதோட கேன்சல், இதோட கேன்சல் பண்ணி 15 டேபிள் இது 15 டைம்ஸ். கரெக்டா? அப்போ ஃபோர்ஸ் ஆன் ஏ பை பி வந்து 10/15 இல்லை 2/3. ஈஸியாக இருக்கிற கொஸ்டினை ஃபர்ஸ்ட் போ. சரியா, ஒரு பயாலஜி ஃபேக்கல்ட்டியாக இருந்ததுன்னா இன்னும் வேகமாக கொண்டு போயிருப்பேன் உங்களுக்கு. இப்போ நல்லா பாரு சார், இந்த கொஸ்டின் பாருங்க, அடுத்த கொஸ்டின். சார் இது வந்து ஒரு வீக் ஸ்டோன் பிரிட்ஜ் மாதிரி இருக்குது, அப்புறம் சர்க்யூட் அனாலிசிஸ். என்னால் இந்த கொஸ்டின் சால்வ் பண்ண முடியும், ஆனால் சால்வ் பண்ண எனக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இதை சால்வ் பண்ணாத, டைம் வேஸ்ட் பண்ணாத. ஓகே, அதே மாதிரி நீங்கள் கொஸ்டின் பேப்பர் அட்டம் பண்ண போறீங்க, சரியா, நான் அதெல்லாம் தனி ஒரு ஸ்ட்ராட்டஜி வீடியோ கொடுக்குறேன். பட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே போயிட்டு டைம் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஓஎம்ஆர் அப்படின்னு டைப் பண்ண, அதுக்கு தனி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அப்போ இந்த கொஸ்டின் பார்த்தோன்னே எப்படி இருக்குது சார்? பார்த்தோன்னே கஷ்டமாக இருக்குது, அப்போ இதை ஸ்கிப் பண்ணிடு. சரியா சார், இந்த கொஸ்டின் எனக்கு தெரியும், டைம் ஆகும்னு நினைக்கிறேன் சார், ஸ்கிப் பண்ணிடு. ஓகே, நான் டைம் மேனேஜ்மெண்ட் வீடியோவில் இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பேசுகிறேன். இப்போ இந்த கொஸ்டின் பாரு சார், என்னால் இந்த கொஸ்டினை சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறது எனக்கு தோணுது. அப்போ இங்கே என்ன வருது? a plus b whole bar. இங்கே என்ன வருது? a dot b whole bar. இது ரெண்டுத்தையும் நான் சேர்க்க போகிறேன். அப்போ a plus b whole bar into a dot b whole bar. இதை நான் சிம்பிளிஃபை பண்ணேன்னா a bar dot b bar into இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா a bar plus b bar. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிக்கோ, a bar dot b bar dot a bar. கரெக்டா? இந்த a பாரால இதை மல்டிப்ளை பண்றேன், பிளஸ் a bar b bar b bar. இதை நான் சிம்பிளிஃபை பண்ணேன்னா a bar into a bar a bar. அப்போ a bar dot b bar plus a bar dot b bar ரெண்டுமே சேமாக தான் இருக்குது. ஸோ 1 + 1 கொண்டா 1 தானே. அப்போ a bar dot b bar. இல்லை இது நீ எப்படி எழுதலாம்? a plus b the whole bar. ஸோ ஆன்சர் நார். இப்படி தான் நீங்கள் என்ன பண்ணணும் சார்? தெரிஞ்ச கொஷினை வேகமாக சால்வ் பண்ணு, 1 மினிட்குள்ளே சால்வ் பண்ண முடியுமா? சால்வ் பண்ணு. சார் இந்த கொஷின் எனக்கு டைம் ஆகும் அப்படின்னு தோணுதுன்னா இப்போதைக்கு ஸ்கிப் பண்ணு. ஈஸியான கொஷின் தான், சரியா, இதை வந்து டிவைட் பண்ண உனக்கு ஆன்சர் கிடைச்சிரும். சார் எனக்கு தெரியும்னா வேகமாக சால்வ் பண்ணு. இந்த கொஷின், ஓகே, a ball of mass 0.5 is dropped from this height. அது திரும்பி இந்த ஹைட் வரைக்கும் ஏறுது. அப்போ இம்பல்ஸ் என்ன? இம்பல்ஸோட ஃபார்முலா யூஸ் பண்ணால் சார் ஈஸியாக சால்வ் பண்ண முடியுமா? பண்ணு. ஓகே, டைம் மேனேஜ்மெண்ட் வீடியோவில் நான் இன்னும் டீட்டெயிலாக உனக்கு பேசுகிறேன். அது வந்து நீ ப்ராப்பராக ஃபாலோ பண்ணு, ஓஎம்ஆர்க் ஃபில் பண்ணு. இந்த 2 விஷயங்களை நீ ப்ராப்பராக பண்ணாலே ஓ மார்க் நிறைய இம்ப்ரூவ் பண்ணலாம். ஓஎம்ஆர் ஃபில் பண்ணதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜியில் நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஸோ இந்த வீடியோ நான் இங்கே முடிச்சிடுறேன். பட் உங்களுக்கு அந்த வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சொல்லு, சரியா? அதே மாதிரி எப்பயுமே கொஸ்டினை பார்த்தோன்னா எல்லா கொஸ்டினும் சால்வ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, கொஸ்டினை ஸ்கிப் பண்ணிட்டு போங்க. ஓகே, உங்களுக்கு வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே போய் 2மே டைப் பண்ணி உங்களுக்கு இந்த வீடியோ ரெடி பண்ணுறேன். தேங்க்யூ.